Hello all. ஸோ நாம் வந்து CE 3401 அப்ளைடு ஹைட்ராலிக் இன்ஜினியரிங் இந்த சப்ஜெக்ட்டுக்கான வீடியோஸ் தான் பார்த்து வந்துட்டுருக்கோம். ஸோ ஆல்ரெடி இந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் வீடியோ கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஓப்பன் சேனல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? அதேமாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ இன் ஓப்பன் சேனல், அது என்னென்னு பார்க்கலாம். இது வந்து முக்கியமான தியரி கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் சேனல் என்னன்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ஓப்பன் சேனல்னால் இட்ஸ் அ பாசேஜ் இன் விச் லிக்விட் ஃப்ளோஸ். ஒரு லிக்விட் ஃப்ளோவாக இருக்கிற ஒரு பாசேஜ் தான். அந்த பாசேஜ் வந்து ஒரு ஓப்பன் டு அட்மாஸ்பியராக இருக்கும், அதாவது வந்து ஓப்பன் சேனல். ஓகேவா? அது ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இதில் என்ன டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ இருக்குன்னா, ஸ்டடி ஃப்ளோ அண்ட் அன்ஸ்டடி ஃப்ளோ, யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ, லேமினார் அண்ட் டர்புலன்ட் ஃப்ளோ, சப்கிரிட்டிக்கல், கிரிட்டிக்கல் அண்ட் சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ. ஸோ எல்லாமே ஈஸி தான், கொஞ்சம் டக்குன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஓப்பன் சேனலில் ஒரு 3 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? என்னென்னா வெலாசிட்டி வீன்னு மென்ஷன் பண்ணுவோம், வெலாசிட்டி, டிஸ்சார்ஜ் க்யூன்னு மென்ஷன் பண்ணுவோம், அடுத்து வந்து டெப்த் ஒயின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெலாசிட்டி, டிஸ்சார்ஜ். வெலாசிட்டினா ஸ்பீடு, டிஸ்சார்ஜ்னால் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் எவ்வளோ வாட்டரை வந்து அது வந்து மூவ் பண்ணுது. ஓகேவா? அதுதான் டிஸ்சார்ஜ். அடுத்து வந்து டெப்த், ஒய் வந்து டெப்த்துன்னு போடுவோம். ஸோ இந்த 3 பேராமீட்டர்ஸ் வச்சு நாம் வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ வந்து பார்ப்போம். சரியா? ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்டடி ஃப்ளோ அண்ட் அன்ஸ்டடி ஃப்ளோ. ஸோ இந்த ஸ்டடி ஃப்ளோ அன்ஸ்டடி ஃப்ளோக்கு எது முக்கியம்னா டைம் இஸ் எ க்ரைட்டீரியான். ஸோ டைமை வச்சு தான் நம்ம வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டடி அன்ஸ்டடிக்கு டைம் இஸ் தி க்ரைட்டீரியான். ஓகேவா? பாருங்க, ஃப்ளோ இன் ஓப்பன் சேனல். ஒரு ஓப்பன் சேனல் ஃப்ளோ வந்து இஸ் செட் டு பி ஸ்டடி. நம்ம ஸ்டடி ஃப்ளோன்னு சொல்லுவோம். எப்போ சொல்லுவோம்னா, வெந்தி நம்ம 3 பேராமீட்டர்ஸ் பார்த்தோம்ல, என்னது? வெந்தி டெப்த் ஆஃப் த ஃப்ளோ, மீன் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ, ரேட் ஆஃப் ஃப்ளோ. ரேட்டுன்றது வந்து டிஸ்சார்ஜ் ரேட் ஆஃப் ஃப்ளோன்னு சொல்லியிருக்காங்க. அட் எனி பாயிண்ட் டு நாட் சேஞ்ச் இட் டைம். இதோ பாருங்கள். ஓகேவா? அதாவது ஒரு ஓப்பன் சேனல் இருக்க ஃப்ளோ வந்து எப்போ ஸ்டடி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, அதோட டெப்த் ஆஃப் ஃப்ளோ, வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ அண்ட் டிஸ்சார்ஜ் எல்லாமே வந்து எந்த பாயிண்டில் அட் எனி பாயிண்ட் டைம் டு நாட் சேஞ்ச் இட் டைம். ஸோ டைமுக்கு மாறாமல் இருக்கும், ஒரே ஃபிக்ஸடாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து ஸ்டடி ஃப்ளோ. ஓகேவா? ஸோ இட் இஸ் எக்ஸ்பிரஸ் டேஸ். அப்போ டோ ஒய் பை டோ டி. ஏன் கீழே டீ போட்டிருக்கேன்னா, டி ஃபார் டைம். ஏன்னா டைம் இஸ் மீன் கேட்டீங்கன்னா எல்லாம் பாருங்க, டோ டின்னு போட்டிருப்பாங்க. அப்போது டீன்றது டைமு. டோ ஒய்னா ஒய் என்ன பார்த்தோம்? டெப்த்து. டோ ஒய் பை டோ டி இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா வந்து டு நாட் சேஞ்ச் வித் டைம். ஓகே? அதனால் ஈக்குவல் டு 0. அடுத்து டோ வி பை வினா வெலாசிட்டி பை டோ டைம் ஈக்குவல் டு 0. அடுத்து டோ கியூன்றது டிஸ்சார்ஜ். டோ கியூ பை டோ டி ஈக்குவல் டு 0. இதான் வந்து அந்த இட் இஸ் எக்ஸ்பிரஷன். இதோட எக்ஸ்பிரஷன் புரியுதா சொல்கிறது? ஸோ ஃப்ளோ இன் ஓப்பன் சேனல் இஸ் செட் டு பி ஸ்டடி. எப்போ? வென் தி டெப்த் ஆஃப் தி ஃப்ளோ, மீன் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ அண்ட் ரேட் ஆஃப் ஃப்ளோ அட் எனி பாயிண்ட் டு நாட் சேஞ்ச் வித் டைம். இதுதான் முக்கியமான லைன் பாயிண்ட்டு. எழுதிட்டு இது அப்படியே எழுதிருங்க. புரியுதா இது? ஓகே. அப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்கள், வென் தீஸ் குவான்டிட்டிஸ். அந்த குவான்டிட்டிஸ் என்னது? வென் தி டெப்த் ஆஃப் ஃப்ளோ, மீன் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ, ரேட் ஆஃப் ஃப்ளோ சேஞ்ச் வித் டைம் அட் எனி பாயிண்ட். ஓகேவா? சேஞ்சஸ் வித் டைம், தென் தி ஃப்ளோ இஸ் செட் டு பி அன்ஸ்டடி ஃப்ளோ. ஓகேவா? அதே தான் எல்லாம் பேஸில் டோட்டின்னு வரும். ஏன்னா வந்து நம்ம டைம் தான் வந்து க்ரைட்டீரியான். மேலே பாருங்கள், ஒய் டெப்த்து, வி வெலாசிட்டி, கியூ வந்து டிஸ்சார்ஜ். நாட் ஈக்குவல் டு 0ன்னு போடணும். இது ஈக்குவல் டு 0ன்னு போடணும், இது நாட் ஈக்குவல் டு 0ன்னு போடணும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து யூனிஃபார்ம் ஃப்ளோ அண்ட் நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. இதில் வந்து ஸ்பேஸ் இஸ் அ க்ரைட்டீரியான். ஓகேங்களா? அதில் பாருங்கள், இஃப் த ஃப்ளோ ப்ராப்பர்ட்டிஸ் சச்சஸ், அதே தான் வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளோ, டெப்த் ஆஃப் ஃப்ளோ, ஸ்லோப் ஆஃப் தி சேனல். ஸோ ஸ்லோப்னால் உங்களுக்கு தெரியும், அந்த சாய்வு. ஓகேவா? அந்த ஒரு சேனல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் ஒரு சாய்வாக கட்டுவாங்க. ஏன்னா அப்போ தான் வாட்டர் வந்து மூவ்மெண்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஒரு ஸ்லைட்டான ஸ்லோப் கொடுப்பாங்களா, அந்த ஸ்லோப் ஆஃப் தி சேனல் அண்ட் கிராஸ் செக்ஷன் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அலாங் தி லென்த் ஆஃப் த சேனல். ஸோ ஸ்பேஸ் ஏன் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு ரெக்டாங்குலர் சேனல் ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? ரெக்டாங்குலர் சேனல் இப்படி சும்மா ரஃபாக வரைகிறேன். சரியா? ரெக்டாங்குலர் சேனல் இவ்வளோ வந்து ஒரு வாட்டர் ஃப்ளோ இருக்குது. ஓகேவா? ஒரு வாட்டர் ஃப்ளோ இருக்குது. இப்போ இந்த டேரெக்ஷன் வந்து நான் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். இது எக்ஸ் ஆக்சிஸு. ஸோ இப்படி இது வந்து நான் ஒரு ஒய் ஆக்சிஸு, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இப்படி ஒரு கொடுத்துட்டு இசட் ஆக்சிஸ். இந்த மாதிரி நமக்கு லென்த்தை நாம் எடுத்துப்போம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லென்த்தை தான் வந்து இந்த ஸ்பேஸ்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? அலாங் தி லென்த் ஆஃப் த சேனல் அட் எ கிவன் இன்ஸ்டன்ட். ஆனால் கிவன் இன்ஸ்டன்ட் கிவன் டைம், தென் தி ஃப்ளோ இஸ் செட் டு பி யூனிஃபார்ம். ஓகேவா? எக்ஸ்பிரஷன் பாருங்கள், டோ வி அதே தான், வினா வெலாசிட்டி, டோ ஒய்னா டெப்த்து, கியூனா டிஸ்சார்ஜ். அதே தான். அதில் வந்து நம்ம டைம் பார்த்தோம், டோ டீன்னு பார்த்தோம். இதில் வந்து டோ எஸ். ஸோ ஸ்பேஸ்ன்னு கொடுத்தோம்னா இப்போ டோ எஸ். ஸோ
ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்னா எல்லாமே ஈக்குவல் டு ஜீரோ தான் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? ஓகே. அதே தான் வென் தி அபவ் ஃப்ளோ ப்ராப்பர்ட்டிஸ் வேரி, அதாவது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இதில் வந்து வேரி. அதே ஃப்ளோ ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னது? டெப்த்து, ஸ்லோப்பு, வெலாசிட்டி இதெல்லாம் வந்து வேரி அலாங் தி சேனல் அட் எ கிவன் டைம். ஓகேவா? தென் தி ஃப்ளோ இஸ் செட் டு பி நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. அதே தான் தோ கியூ பை தோ எஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, தோ ஒய் பை தோ எஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, தோ யூ பை தோ எஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படி போட்டுருணும். ஓகேவா? இப்போ நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. ஸோ நான் யூனிஃபார்ம்னா என்ன அர்த்தம்? அந்த ஃப்ளோ வந்து ஒரே மாதிரி இருக்காது, வேரி ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ வேரினாலே அப்போ நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ இன்னொரு பேர் வந்து இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் வேரிட் ஃப்ளோ. ஸோ வேரிட் ஃப்ளோ ரெண்டு இருக்கான். ஒன்று வந்து ரேப்பிட்லி வேரிட் ஃப்ளோ, இன்னொன்று வந்து கிராஜுவலி வேரிட் ஃப்ளோ. ஸோ கிராஜுவல்னால் ஸ்லோவாக ஒரு இன்க்ரீஸ் ஆனாலும் சரி டிக்ரீஸ் ஆனாலும் சரி ஒரு கிராஜுவல் நடக்கும். ரேப்பிட்னா சடனாக நடக்கும். அவ்வளோதான், அதான் வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ ரேப்பிட்லி வேரிட் ஃப்ளோன்னு பாருங்கள், த ஃப்ளோ இன் விச் டெப்த் ஆஃப் த ஃப்ளோ in which the depth of flow changes abruptly suddenly over a small length of the channel. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன லென்த்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட லென்த் சேனலுடைய ஒரு குறிப்பிட்ட லென்த்தில் ஒரு சடன் சேஞ்ச் அப்ரப்ட் சேஞ்ச் நடக்கும். அதுதான் வந்து ரேப்பிட்லி வேரிட் ஃப்ளோ. எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ராலிக் ஜம்ப் அக்வரிங் பிலோ ஏ ஸ்பில்வே ஆர் ஸ்லூயிஸ் கேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கிராஜுவலி வேரிட் ஃப்ளோ அப்படின்னா if the depth flow in a channel changes gradually. ஸோ இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணிட்டு தான் ஓவர் ஏ லாங் லென்த் ஆஃப் த சேனல். இதில் வந்து ஸ்மால் லென்த் ஆஃப் த சேனல் சடனாக இன்க்ரீஸ் ஆகும், சடனாக டிக்ரீஸ் ஆகும், அப்போ பழைய நிலைமைக்கு போயிடும். கிராஜுவல் என்ன ஆகும்? ஸ்லோவாக. அப்போது லென்த் வந்து நமக்கு அதிகமாக தான் இருக்கும். லாங் லென்த் அதை சேனல் போட்டிருக்காங்க. த ஃப்ளோ இஸ் செட் டு பி கிராஜுவலி வேரிட் ஃப்ளோ. இட் இஸ் டிவைடட் பை ஜிவிஎஃப். ஜிவிஎஃப்னா கிராஜுவல் வேரிட் ஃப்ளோ, ஆர்விஎஃப்னா ரேப்பிட்லி வேரிட் ஃப்ளோ. இதுதான் நமக்கு வந்து செகண்ட் யூனிட் தேர்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஃப்ளோ பிஹைண்ட் அ டேம். ஸோ ஒரு டேம் இருக்கான். ஸோ டேம் ஓப்பன் பண்ணி விட்டால் நமக்கு வந்து இந்த மாதிரி ரேப்பிட்லி வேரிட் ஃப்ளோ நடக்குதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். ஸோ இப்போ யூஎஃப்னா யூனிஃபார்ம் ஃப்ளோ, ஜிவிஎஃப்னா கிராஜுவலி வேரியிங் ஃப்ளோ, ஆர்விஎஃப்னா ரேப்பிட்லி வேரியிங் ஃப்ளோ. இப்போ வந்து இதுதான் டேம் ரிசர்வாயர். ஸோ கேட் க்ளோஸில் இருக்குமா, ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ண உடனே நமக்கு தண்ணி எப்படி வரும்? சடனாக ஃபோர்ஸாக வரும்ல, அது வந்து கிராஜுவலி வேரிட் ஃப்ளோ. அப்புறம் ஃபோர்ஸாக வந்து என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் அப்படியே வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடில். ஓகேவா? அந்த வெலாசிட்டி, அதுக்கப்புறம் அந்த டிஸ்சார்ஜு, அந்த டெப்த் எல்லாமே ஒரே சேமாக இருக்குது. இந்த ஹைட் எல்லாமே ஹைட் டெப்த்லாம் சேமாக இருக்குது. அப்போ அது வந்து யூனிஃபார்ம் ஃப்ளோவாக மாறுதான். ஸோ ஆர்விஎஃப்னால் சடனாக வருது, அப்போ யூனிஃபார்மாக போயிட்டே இருக்குது. போயிட்டு என்ன ஆகுது? இந்த இதில் பாருங்கள் ஒரு ஸ்டாப், இந்த இது ஒரு வியர்னு சொல்கிறோம். வியர்னால் ஒரு ஸ்டாப்பேஜ், ஒரு தடுப்பு மாதிரி கட்டியிருக்கான். ஸோ அதில் என்ன ஆகும்? அதில் பட்டு அப்போ தண்ணி என்ன ஆகும்? சடனாக திரும்ப வந்து பட்டு நிற்குது இல்லையா தண்ணி, அது வந்து ஒரு சேஞ்ச் ஏற்படுது. அதை வந்து ஆர்விஎஃப்னு போட்டிருக்காங்க. அப்புறம் தண்ணி எப்படி இன்க்ரீஸ் ஆகி டக்குன்னு இப்படி டவுனாக இறங்குது ஃபாஸ்ட்டாக. இதுவும் வந்து நமக்கு ஒரு ரேப்பிட்லி வேரியிங் ஃப்ளோ. புரியுதா? அப்புறம் அப்படி வருது, வந்துட்டு டக்குன்னு அப்படியே நம்ம இப்படி போயிட்டே இருக்கோம். அப்போ டவுனில் இறங்கி ஒரு கிராஜுவலாக என்ன ஆகுது? அப்படியே டக்குன்னு அப்படியே வந்து ஒரு பொறுமையாக ஒரு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், ஸ்பீடு அதிகமாகவும் இருக்கும், போக போக போகனாகவும் ஒரு ஸ்பீடு கம்மியான ஸ்பீடில் மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி அது கிராஜுவல் வேரிட் ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? இந்த இதில் ஸ்லோப் இருக்கா, ஸ்லோப்பில் டக்குன்னு டவுனில் இறங்குமா, அது ரேப்பிட்லி வேரிட் ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு மேடு பள்ளம் மாதிரி டக்குன்னு மேடு இருந்துச்சுன்னா நின்று தண்ணி ஃபில் ஆகி மேலே பள்ளம் இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து இறங்குறது. ஸோ அந்த மாதிரி. ஸோ இதான் வந்து இந்த ரேப்பிட்லி வேரியிங் ஃப்ளோ, கிராஜுவல் வேரியிங் ஃப்ளோ. இது டிராயிங் பண்ணி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எழுதி டிராயிங் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து வந்து நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ ஆர் வேரிட் ஃப்ளோ கேன் பி எதர் பி ஸ்டடி. ஸோ இந்த நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ வந்து ஸ்டடி ஃப்ளோவாகவும் இருக்கலாம், அன்ஸ்டடி ஃப்ளோவாகவும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க? இது பார்த்துங்க, ஸ்பேஷியலி வேரிட் ஃப்ளோ. இது வந்து 2 மார்க் கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகேவா? If some flow is added to or abstracted from the system, then the resulting varied flow is known as spatially varied flow. நோட் பண்ணிக்கங்க. ஓகே, சரி. அடுத்தது லேமினார் ஃப்ளோ அண்ட் டர்புலன்ட் ஃப்ளோ. ஸோ இதுக்கு வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் அ கிரைட்டீரியான். ஓகேவா? ரெனால்ட்ஸ் நம்பர் தான். ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் என்னென்னு கேட்டாங்கன்னா இது எழுதிக்கங்க. த ஃப்ளோ இன் தி ஓப்பன் சேனல் மே பி கேரக்டரைஸ்ட் as லேமினார் ஆர் டர்புலண்ட் டிபெண்டிங் upon the value of the Reynolds number, which is nothing but the ratio of inertia force to viscous force. ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர்னா ரேஷியோ ஆஃப் இனர்ஷியா ஃபோர்ஸ் டு விஸ்கஸ் ஃபோர்ஸ். அப்போ ரெனால்ட்ஸ் நம்பர்னா RE இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் இனர்ஷியா ஃபோர்ஸ். அப்போ FI டிவைட் பை விஸ்கஸ் ஃபோர்ஸ் FV. இதுதான் வந்து ரெனால்ட்ஸ் நம்பர். ஓகேவா? ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி மாறும் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. RE இஸ் ஈக்குவல் டு ரோ VR டிவைட் பை மியூ. ஸோ ரோன்றது டென்சிட்டி ஆஃப் லிக்விட், வின்றது விஸ்காசிட்டி ஆஃப் வின்றது வெலாசிட்டி ஆஃப் த லிக்விட், மியூன்றது விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விட், ஆர்ன்றது ஹைட்ராலிக் ரேடியஸ்னா ஹைட்ராலிக் மீன் டெப்த்து.
ஸோ ஹைட்ராலிக் மீன் டெப்த்துடைய ஃபார்முலா வந்து A/P. ஓகேவா, R is equal to A/P. ஏன்றது ஏரியா ஆஃப் ஃப்ளோ, Pன்றது வெட்டட் பெரிமீட்டர். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ரெனால்ட்ஸ் நம்ம இது இப்போ இந்த வேல்யூஸ் இதெல்லாம் டேட்டாஸ் கொடுத்துருப்பான். டென்சிட்டி ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, வால்யூம் நம்ம கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குமா, RE is equal to வேல்யூ கிடைக்குமா. அந்த வேல்யூ வந்து லெஸ் தேன் 500 இருந்துச்சுன்னா நமக்கு இருக்க ஃப்ளோ வந்து லேமினார் ஃப்ளோன்னு அர்த்தம். ஃப்ளோ இஸ் லேமினார். புரியுதில்ல. இதுக்கு சில வேல்யூஸ் இருக்கும். அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குமா, R is equal to சொல்லிட்டு. அந்த வேல்யூ லெஸ் தேன் 500 இருந்தால் லேமினார். சப்போஸ் கிரேட்டர் தேன் 2000 இருந்துச்சுன்னா டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. 500க்கு மேலே இருக்கும், 2000க்குள்ளே இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஃப்ளோ இஸ் டிரான்சிஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்சிஷனல். புரிஞ்சுதா. இதான் வந்து லேமினார் ஃப்ளோ, டர்புலன்ட் ஃப்ளோ. அந்த ரெனால்ட்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகேவா. ஓகே. அடுத்து வந்து சப் கிரிட்டிக்கல் ஃப்ளோ, கிரிட்டிக்கல் ஃப்ளோ, சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ. இது வந்து ஃப்ராட் நம்பர். ஃப்ராட் நம்பரை வச்சு தான் வந்து இதான் வந்து ஃப்ராட் நம்பர் ஆஸ் த க்ரைட்டீரியா. ஓகேவா. சின்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ், ஸோ ஃப்ராட் நம்பர்னால் என்னென்னு கேட்டால் இதில் வந்து எழுதுங்க. சின்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் அ predominant force in case of channel flow, therefore Froude number is an important parameter for analyzing the open channel flow, which is, so Froude number is the ratio of inertia force and gravity force. ஓகேவா. ரெனால்ட்ஸ் நம்பர்ன்றது ரேஷியோ ஆஃப் இனர்ஷியா ஃபோர்ஸ், விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஓகேவா. இதில் வந்து இனர்ஷியா ஃபோர்ஸ், கிராவிட்டி ஃபோர்ஸ். இதுதான் வந்து ஃப்ராட் நம்பர். ஸோ இதான் ஃப்ராட் நம்பர்னால் FR is equal to V/√G into D. ஓகே. நம்ம கிராவிட்டி ஃபோர்ஸ் இல்லை, கிராவிட்டினா G, ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டினா ஜீன் போட்டிருக்காங்க. ஓகேவா. ஞாபகம் வச்சுக்க இந்த ஃபார்முலா போய். இதெல்லாம் நமக்கு ப்ராப்ளம் இல்லை, நமக்கு தேவைப்படும். ஓகேவா. இதுக்கும் நம்ம இந்த வியோட வேல்யூ, டி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்குமா. அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் FV நமக்கு ஃப்ராட் நம்பர் வர வேல்யூ லெஸ் தேன் 1 இருந்ததுன்னா அது வந்து சப்கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. லெஸ் தேன் 1 இருக்கும் இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா. சப்போஸ் FR ஃப்ராட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா கிரிட்டிக்கல். லெஸ் தேன் 1 சப்கிரிட்டிக்கல், ஈக்குவல் டு 1 கிரிட்டிக்கல், கிரேட்டர் தேன் 1 இருந்துச்சுன்னா சூப்பர் கிரிட்டிக்கல். அவ்வளோதான். இதுதான். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் அதெல்லாம். இதில் பாருங்கள், இதில் வேறு என்ன கொடுத்துருக்கான். VNDR மீன் வெலாசிட்டி, அண்ட் வீனா வெலாசிட்டி, டின்றது ஹைட்ராலிக் டெப்த் ஆஃப் தி சேனல்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஹைட்ராலிக் டெப்த் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஃப்ளோ பை டாப் வித் A/T. ஓகேங்களா. ஃப்ளோட் நம்பர் வரும்போது A/Tன்னு மாறிடும். இங்கே வந்து A/P நம்ம போட்டிருப்போம். ஹைட்ராலிக் ரேடியஸு இது A/P, இது வந்து ஹைட்ராலிக் டெப்த்து A/T. ஓகேவா. ஸோ இதான் வந்து அந்த டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்ச வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.